அதனால ஒரு பாறையை 2 குரங்கு தூக்கினா போறோம், ஆனா 15 குரங்கு சேர்த்து தூக்கிட்டான். அதாவது அவளும் அந்த கைங்கரியம் பண்ணியிருக்காளாம். அந்த மாதிரி அந்த பாறையை 2 குரங்கு தூக்கினா போறோம், ஆனா ஆழ்வார் எடுத்தார் குரங்குகள் மலையை நூக்க. பெரியவாச்சான் பிள்ளை எடுத்தார். ஏன்னா ராமன் கிட்டேந்து அனுகிரகம் வாங்கணுமா, அதனால பாக்கி குரங்கெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பிடிச்சுக்கிறதும். குரங்குகள் மலையை நூக்க, எல்லாம் சேர்ந்து பாறைய போடுறது. பாறை 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 போட்டாச்சு. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அது ஏதோ மிதந்தது, அந்த காலத்துல ஒரு கல் இருந்தது, இதெல்லாம் ராமாயணத்துல இல்ல. அது ஒழுங்கா போட்டது, அது முழுகிதான் போச்சு. அப்புறம் ஒன்னொன்னா மேல போட்டு அது ஜலத்துக்கு மேல வந்தது, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்றாரே ஒழிய இதை நான் தவறு சொல்லல. Just to prove something right, we don't have to resort to something that is beyond பிரத்யக்ஷ பிரமாணம். பாறையை போட்டா ஜலத்து லெவலுக்கு மேல பாறை வந்துடுத்து, முழு சேத்து கட்டியாச்சு, குரங்குகள்லாம் போட்டாச்சு. இதுதான் வால்மீகி சொன்னார், இதுதான் கம்பர் சொன்னார், எல்லாரும் சொன்னான். ஆனா தொண்டரடிப்புடி ஆழ்வார் மட்டும் திருமாலைங்கிற பிரபந்தத்துல வேற மாதிரி சொன்னார். குரங்குகள் மலையை நூக்க, பாறைய போட்டாச்சு, ஆனா அந்த 2 பாறைக்கு நடுவுல பள்ளமா இருக்கும். எப்படி போறது? அப்ப இதுல ஏதாவது ஃபில்லிங் பண்ண வேண்டாமா, சிமெண்டிங்? அப்போ ஒரு அணில் கூட்டம் வந்துதான். அணில் என்ன பண்ணி கொடுத்தான், நேர போய் சமுத்திரத்துல போய் ஒரு முக்கு போட்டுதான். அதாவது அவபிருத ஸ்நானம்னு பேர். முழுக்க குளிச்சுதான், உடம்பெல்லாம் ஈரமாயிடுச்சு. ஈரமான திருமேனியோடு மணலுக்கு வந்துதான், அப்படியே உருண்டுதான். அப்ப அந்த மணல் எல்லாம் உடம்புல ஒட்டி நிறுத்து. நேர போய் 2 பாறைக்கு நடுவில் நின்றுதான், உடம்ப இப்படி இப்படி உதுத்துதான். அந்த மணல்லாம் அந்த கேப்ல போயிடுதான். இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளையா எடுக்கிறார். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டு இட்டு ஓடி தரங்க நீர் அடக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன்னு எடுத்தார். அணில், அந்த அணில் இருக்குன்னு சொன்னது தொண்டரடிப்புடி ஆழ்வார் தான். அந்த அணிலை வச்சு நம்ம நிறைய சொல்லுவோம். ராமர் வந்து இப்படி வச்சார், 3 கோடு வந்துடுத்து. இந்த அணில் போய் கைங்கரியம் பண்ணி எடுத்து. அதனால பெருமாளுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சது. சேவைக்கே பேர் என்ன, அணில் சேவை தானே. தெரிஞ்சுதான் ராமாயணம் கேட்டுதான் வச்சிருக்கா பாருங்க, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கா. அந்த சேத்துவை கட்டினார். சேதுபத சீமா சீமந்தித சமுத்திரன்னு எடுத்தார் தேசிகன். அதாவது சீமந்தம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம். 7-8 மாதங்கள்ல பும்சவனம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு முள்ளம்பன்றியினுடைய குச்சியால ஊசியால எடுத்து இப்படி வகுடு எடுப்பா. வகுடுக்கு சீமந்தம்னு பேர். தேசிகன் சொல்றார், சீதைக்கு பின்னாடி சீமந்தம் பண்ணி பார்க்கணும் ராமர், அதுக்கு முன்னோட்டம் பார்க்க வேண்டாமா, ட்ரையல். அதனால பாரத தேசத்துக்கும் இலங்கைக்கும் நடுவில் சமுத்திரத்துல சேத்துவை கட்டி ஒரு சீமந்தம் பண்ணி விட்டார்னார். சேதுபத சீமா சீமந்தித சமுத்திர.